ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை மாதிரியான காய்ங்கள்லாம் அடிக்கடி வாங்கிட்டு வந்தால் ஜூஸ் போட்டு குடிப்பீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதுளம்பழம், இந்த பழங்கள் வகைகள்லாம் வாங்கிட்டு வந்தால் ஜூஸ் போட்டு குடித்தா நல்லதா, இல்லை இயற்கையாக கையில் உரித்து மேனுவலாக உரித்து சாப்பிட்டு மென்று சாப்பிட்டு முழுங்கினா நல்லதா அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 months ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 above இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உரிச்சி சாப்பிட்றது, ஜூஸ் போட்டு சாப்பிட்றது ரெண்டும் எந்த மாதிரியான பீப்புளுக்கு செட் ஆகுங்கிறத பற்றி பார்க்கணும். எல்லாருமே ஜூஸ் போட்டு சாப்பிடவும் முடியாது, எல்லாருமே கையால் உரிச்சி சாப்பிடவும் முடியாது. ஃபஸ்ட்டு யார் யார் எதை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த உடம்பு சரியில்லாத கை ஏதாவது அடிபட்டிருந்து அந்தமாரி வாயில் எதாவது சாப்பிட முடியாத, மென்று சாப்பிட முடியாத அளவுக்கு எதாவது வாயில் எதாவது புண்ணு ஆகிருந்து அதுமாரி அடிபட்டிருந்தால் ஜூஸ் போட்டு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்தமாரி சாப்பிட்றது ரொம்ப ஈஸியானது. அது மட்டும் இல்லாமல் மென்று சாப்பிட்றது கஷ்டப்பட தேவையில்ல. ஏதாவது புண்ணு அதுமாரி இருந்தாலும் நம்ம ஜூஸ் மாரி தண்ணியாக குடிச்சிக்கலாம். அண்ட் அது மட்டும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சீரியஸான கண்டிஷனில் ஐசியூலாம் இருக்காங்கங்கிற பட்சத்தில் அதிகமாக ஜூஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டியூப் மூலிமா கொடுக்கலாம். அதுவும் மூலியமாக கொடுக்க முடியாத பொருள்லாம் அவங்க மூக்கில் டியூப் வச்சு டியூப் மூலிமா கொடுப்பாங்க. ஸோ அந்த ரொம்ப முடியாத பட்சத்துக்கு ஜூஸ் குடிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. என்னால் நான் நார்மலாக உரிச்சி சாப்பிட முடியும், உரிச்சி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு சத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உரிச்சி சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா அது மேனுவலாக நம்ம கையால் உரிச்சி சாப்பிடும் போது அதில் இருக்கிற தோல், நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்டா நம்ம அதில் இருக்கிற நீரானது மட்டும்தான் இருக்கும். அந்த பழங்களில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ்லாம் அது அப்படியே தனியாக சக்கையாக வெளியே வந்துடும். அந்த சக்கையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம உரிச்சி சாப்பிடும்போது, வாயால் மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம மென்று சாப்பிடும்போது இன்னுமே நம்ம வாயில் இருக்கிற உமிழ்நீர் மூலிமா இன்னுமே அதில் இருக்கிற சத்துலாம் இன்னும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் நல்லா ஜீரணமாகவும், நம்ம எக்ஸ்ட்ரா உரிச்சி ஜூஸ் போட்டு சாப்பிட்றதோட உரிச்சி சாப்பிட்டா இன்னுமே நல்ல பெனிஃபிட்ஸு, அதில் இருக்கிற சத்துக்கெல்லாம் இன்னும் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே சேரும். ஸோ நம்ம அந்த சக்கையெல்லாம் வெளியே போகிறதுக்கு பதிலாக அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது, அதை நம்ம மென்று சாப்பிடும் போது இன்னுமே அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ இது ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது உரித்து மேனுவலாக மென்று வாயில் மென்று சாப்பிட்றது தான் பரவாயில்ல, அதுதான் நல்லதும் கூட. ஸோ இது ஒவ்வொருத்தரோட நிலைமை சுச்சுவேஷனை பொறுத்து இது மாறும். முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் என்னால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உரித்து மென்று சாப்பிட்லாம், அதுதான் நல்லதும் கூட. ஓகே, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.